இது வரைக்கும் நம்ம எபிக் கேம் லான்ச்சரில் யூஸ் பண்ணிட்டு இருந்த மார்க்கெட் பிளேஸை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக FAB அப்படின்னு ஒரு நியூ ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இந்த டேபை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சம்டைம்ஸ் இது சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதை சால்வ் பண்ணுறதுக்கு மேலே லைப்ரரி டேபை ஓப்பன் பண்ணிட்டு இதில் இருக்கிற அந்த FAB லைப்ரரியோட லிங்க்கை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நாம இந்த மார்க்கெட் பிளேஸில் யூஸ் பண்ணுற ஆசெட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த மார்க்கெட் பிளேஸை தனியாக எதுக்கு வெப்சைட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஸ்கெட்ச் FAB, ஆர்ட் ஸ்டேஷன் இந்த மாதிரி சைட்டை ஒரே இடத்துல கொண்டு வரணுன்றதுனால FAB அப்படின்னு தனியாக ஒரு மார்க்கெட் பிளேஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. எவ்ரி மந்த் எபிக் கேம்ஸோட மார்க்கெட் பிளேஸ்ல நாம பே பண்ணி வாங்குற ஆசெட்ஸை லிமிடெட் டைமுக்கு ஃப்ரீயா பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுலயும் ஃப்ரீ ஆசெட்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாடலர் பேக்கை பார்த்தோம் அப்படின்னா இந்த லேண்ட்ஸ்கேப்ல நிறையவே ஹை குவாலிட்டி ஆசெட்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ ரைட் சைட்ல இந்த பேக்கேஜோட லைசன்ஸ் ஆப்ஷனை பார்த்தோம்னா நம்ம பர்சனலா யூஸ் பண்றதுக்கும் ப்ரொஃபஷனலா ஸ்டுடியோஸ்ல யூஸ் பண்றதுக்கும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதுல பிரைஸ் டிஃபரன்ஸும் இருக்கு. இந்த ஆசெட் ஃப்ரீ அப்படின்றதுனால நம்ம ப்ரொஃபஷனலே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆசெட்டை கார்ட்ல ஆட் பண்ணிட்டு ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆசெட் வந்து FAB லைப்ரரியில சேவ் ஆயிடும். அப்புறம் இதை டவுன்லோட் பண்ணி Unreal Engine ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இந்த FABல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு சில ஆசெட்டுக்கு மட்டும் யூனிட்டி அப்படின்ற கேம் இன்ஜினுக்கான ஃபைலையும் சேர்த்தே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த ஆசெட்டை டவுன்லோட் பண்றதுக்கு எபிக் கேம் லான்ச்சரோட லைப்ரரியை ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்கிற FAB லைப்ரரியை ரீஃப்ரெஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் கீழே இருக்கிற சர்ச் டேபை யூஸ் பண்ணி இந்த ஆசெட்டை நம்மளோட Unreal Engine ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மந்த்துக்கான Unreal Engineோட ஃப்ரீ ஆசெட். இந்த பேக்கேஜில் நிறையவே குவாலிட்டி ஆசெட்ஸை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீயோட சிமுலேஷன் எல்லாமே ரியல் டைமில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. அப்புறம் Unreal Engineோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.5 வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவசரப்பட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லைப்ரரியில் இருக்கிற ஆசெட்ஸை இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆசெட்லேயே 5.5 வந்து நாட் காம்பேட்டபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா Unreal Engine 5.5 ப்ராஜெக்டில் இந்த ஆசெட்டை ஆட் பண்ணவே முடியாது. அப்போ 5.4 யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இதுலயும் நிறைய கிராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இப்போதைக்கு ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து 5.3 தான். சப்போஸ் தேவைப்படுது அப்படின்னா Unreal Engineோட 4 சீரீஸ்ல ஒரு வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும்.